ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கார்த்திக் வாழ்க்கையில் கண்டிப்பாக அஞ்சலி வரக்கூடாது, கார்த்திக்கும் பிரியாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலி அடுத்தடுத்து மிகப்பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. எப்படியாச்சும் பணத்தை அதாவது தன்னோட அப்பா கிட்டேருந்து எடுக்க முடியலையா அப்படின்னு பல திட்டங்களை போட்டால் இதில் இலக்கியா குறுக்கன்னு சமாளித்தாங்க. ஆனால் இப்போ அவங்க அப்பாவே கொல்ல நினச்சிருக்கா. இதில் இலக்கியா இப்போ ஜெயில் தண்டனை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் மிரட்டினதோட இப்போ அஞ்சலியை விட்டுட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாசிலாமணிக்கு இனிமேல் எந்த கொலை முயற்சியிலையும் ஈடுபட மாட்டா. இருந்தாலும் அடுத்து இப்போ கார்த்திக் வாழ்க்கையில் மீண்டும் வரலான்னு இப்போ கார்த்திக்கே இப்போ செமையாக மிரட்டிட்டா. இது கார்த்திக்கு ரொம்ப இப்போ டென்ஷன் ஆகி இப்போ இலக்கியா கௌதம்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக் முடிவு பண்ணுற விஷயம், அதாவது பிரியாவை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பிரியாவுக்கும் கார்த்திகை பிடிச்சிருச்சு. இந்த விஷயம் கேட்டு இலக்கியா கௌதம் ஜானோமெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து கார்த்திக்கும் பிரியாவுக்கும் அதாவது 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அஞ்சலி இப்போ ஏற்கனவே கார்த்திகை மிரட்டிட்டு போயிட்டா. என் வாழ்க்கையில் அதாவது யாருக்கும் இடம் இல்லை, அதாவது எவளும் உன் வாழ்க்கையில் வர முடியாது, அப்படி பண்ணினா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக கார்த்திகை மிரட்டிட்டு போயிட்டா. இப்போ கார்த்திக் ஒரு பக்கத்து ப்ரெஷர் ஆகிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலி தன்னோட அப்பாவையே கொல்ல நினைக்கிறா. ஆனால் இதில் கார்த்திக் தன்னோட வாழ்க்கையிலே யாராச்சும் குறுக்க வந்தாங்கன்னா அவங்கள அடியோடு அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அஞ்சலி பல திட்டங்களை போடுவா. முக்கியமாக இப்போ பிரியா கார்த்திக் வாழ்க்கையில் கார்த்திகை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சு கண்டிப்பாக அஞ்சலி சும்மா இருக்க மாட்டான். அடுத்து எப்படியாச்சும் பிரியாவை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி விடுவா. அதுக்கப்புறமும் பிரியா கார்த்திக் வாழ்க்கையில் வந்தால் கண்டிப்பாக கொலை முயற்சியில் கண்டிப்பாக அஞ்சலி திட்டத்தை போடுவா. அதையும் மீறி கார்த்திக் பிரியாவுக்கு பக்கபலமாக இருக்கணும். முக்கியமாக கார்த்திக் பிரியாவுக்கு சப்போர்ட்டாக இலக்கியா கௌதம் இருப்பாங்க. அதே மாதிரி அஞ்சலி பிரியாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கொடுத்தாலும் கண்டிப்பாக அதிலேருந்து இலக்கியா கௌதம் கார்த்திக் காப்பாற்றுவாங்க. இருந்தாலும் இதில் மறுபடியும் கார்த்திக் அஞ்சலியை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக அஞ்சலி கூட வாழ்ந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை கார்த்திக் வாழ்க்கையில் ஏற்படும். அதனால் பிரியாவே கார்த்திக்கு செட் ஆகிருக்கு. அதனால் கார்த்திக் பிரியாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா சூப்பராகவே இருக்கும். இதுக்கு இலக்கியா கௌதம் ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி அஞ்சலி திரும்பவும் மிகப்பெரிய பிரச்சனையை அடுத்தடுத்து உண்டு பண்ண போகிறான். இதிலேருந்து எப்படியெல்லாம் கார்த்திக் சமாளிக்க போகிறாரு, கார்த்திக் பிரியாவை எப்படி சேர்த்து வச்சு அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை முடிக்க போகிறாங்க. ஏன்னா அஞ்சலி இருக்கா. அதையும் மீறி தான் கண்டிப்பாக இலக்கியா கௌதம் இதை பண்ணுவாங்க. சூப்பராக எபிசோடு போகுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.